15 கிலோக்கு மேல இருக்கும் போலயே. பெரிய திருக்க மாட்டிருக்கு பாப்போம். ஆனா வாய்ப்பு இல்லை வர்றதுக்கு. நாங்கள் வர மாட்டேங்குது, அப்படி நிற்கிறீங்க கல்வி மாதிரி. அப்படியே என் பின்னாடி பார்த்தீங்கன்னா பாலம், பழைய பாம்பன் கூட இருக்குது. பாதியை காண போகிறேன் அந்த பழைய பாம்பன். ஹே ஹலோ வணக்கம், வெல்கம் டு சக்தி சரவணா விளாக்ஸ். மக்களே ரொம்ப நாளாச்சு, ரொம்பவே நாளாச்சு இந்த மாதிரி நான் வீடியோ போட்டு, அதுவும் பாம்பன் பாலத்தில் இந்த மாதிரி நான் ஒரு பேசி வீடியோ போட்டு ரொம்பவே நாளாச்சு. நான் பேசுகிறதோட என் பின்னாடி பாருங்கள் சூரியனை. மணி கரெக்டாக இப்போ எத்தனை மணினா 6:30 மணி. 6:30 மணிக்கு அப்படியே சூரியன் அப்படியே ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பாட்டு வரும்ல, ஒரு நல்ல பாட்டு வருங்க, மஞ்சள் வெயில் மாலையிலே, அந்த மாதிரி பாட்டு வரும்ல, அந்த மாதிரி இருக்குது பாம்பன் பாலம் பார்க்கவே. அந்த சைடில் இந்த இதை தான் சொல்கிறேன், அந்த சைடில் தூண் இருக்குல்ல, அந்த தூண் மஞ்சள் கலரில் இருக்கா, அதில் சூரிய ஒளியப்பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது வந்து பார்க்கவே ஒரு தாறுமாறாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பாலத்துக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக தான். நான் இல்லை, தூண்டி போட்டு மீன் பிடிப்பாங்க, அதை பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு அப்படியே வந்திருக்கேன். இதுக்காகவே காலையில் 5:30க்கெலாம் வந்துருச்சு, கிளம்பி வந்திருக்கேன். இன்றைக்கி பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிக்க போகிறாங்கன்னு. ஓகே, முன்னாடி அப்படியே முன்னாடி தூரத்தில் பாலா ப்ரோ தூண்டி போட்டுட்ருக்காப்புல தெரியுதா. இப்போ அவர்கிட்ட போய் நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம். ஓகே, எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம், காத்துருங்க. மக்களே ரொம்ப நேரமாக தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கோம், மீன் மாட்ட மாட்டுதே. நாங்களே ஒரு விருப்பாய் கிளம்பலான்னு இருக்கோம். நான் வீடு எடுக்க போகும்போது மட்டும் தான் மக்களே இந்த மாதிரி பழத்தை தூண்டி போடும்போது மீனே மாட்ட மாட்டுது. நான் வந்தால் ஒரு நாள் தான். எடுத்துகிட்டு போகிறாப்புல அவரும் எப்போயாவது மீன் பிடிச்சலான்னு பார்க்குறதுக்கு, ஆனால் ஒன்றுமே மாட்ட மாட்டுது. பார்க்கலாம். மாட்டுச்சு ஒரு வழியாக மாட்டுச்சு மீன். பெரிய 15 கிலோக்கு மேல இருக்கும் போலயே. போ அது போக்கலே போ, அப்படி போ. என்ன நரம்பு லைட்டாக சுற்றுலாம். போடா நான் சுற்றிட்டு வரேன்டா, போடா. மக்களே ஏதோ பெரிய சம்பவம் இப்போ ஆயிடுச்சு மக்களே, ஏதோ பெரிய திருக்க மாட்டிருக்கு பாப்போம். அப்படியே நிக்கித. ஓடுது ப்ரோ, வசமாக மாட்டிச்சு ப்ரோ. தூக்கிட்டியா என்ன செய்வ? கரையை தான் கொண்டு போனேன், கரைக்கு போனேன். ஆனால் வாய்ப்பு இல்லை வர்றதுக்கு. காலையில் நரம்பு நாங்கள் வர மாட்டேங்குது, அப்படி நிற்கிறீங்க கல்வி மாதிரி. நரம்பு விடுங்க, நரம்பு விடுங்க. ஆள் இல்ல, கால் எடுத்துங்க. போதுப்பா கை இது சாரத்தை மடிச்சு வச்சுக்கோண்ணா லைட்டா. காட்ட ஆரம்பிச்சாடா. இந்த நரம்பை போட்டுக்கிட்டு காண்டா மாதிரி ஒரு கூறுவாரு வந்துச்சு, வெட்டி வெட்டி. அது இருக்கும் 15 கிலோ இருக்கும், 15 கிலோ கூட இருக்குங்க. அது போற போக்கு தெரியலையா? இருக்குங்க. தெரியும்
நான் சொல்லிட்டேன் அப்பையிலேயே ஒன்றுமே செய்ய முடியாது. கிளி மீனுக்கு வைக்கிற மாதிரி நரம்ப வச்சுக்கிட்டு இதை போட்டு வெட்டணும்னா உங்க நரம்பு வைங்களா நக்கல அரைச்சிருப்பேன். இந்த நரம்புனா கூட நின்றுருக்குங்களா? இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதோட ஒரு இது பெருசுல 10 mm பெருசுல ஆக்சிடென்ட் போல. மக்களே சார் இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை மக்களே. மக்களே ஒரு பெரிய துர்கை மிஸ் ஆகி போச்சு சார். எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. அப்போ அதை பிடிச்சி வெட்டி விட்டு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பிடிச்சிருந்தா சரியான இடம் இருக்கும். சரி மக்களே, அப்போ பிடிச்சிருந்தா சரியான இடம் இருக்கும். சரி மக்களே, அப்படியே என் பின்னாடி பார்த்தீங்கன்னா பாலம், பழைய பாம்பன் பாலம் இருக்குது. பாதியை காண போகிறேன் அந்த பழைய பாம்பன் பாலத்தில். அது அங்கே அந்த பாலம் இருக்கா, அதுலேயுமே பாதியை காணாமா தெரில, மறந்துட்டேன். அந்த மாதிரி இருந்த பாலம் இப்போ பாருங்கள் சார், காவாசியை காணாமங்க. எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மொத்தமாக முடிச்சுடுவாங்க. அப்படியே அங்கிட்டு போய் அதையும் முடிச்சுடுவாங்க. இந்த அப்படியே ஒவ்வொன்றா எல்லாமே வெல்டிங் எல்லாமே துரு பிடிச்சி போனதால அதெல்லாம் போல்ட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறாங்க. கட் பண்ணி எடுத்து அந்த சின்ன சின்ன பீஸாக எடுத்து இந்த கிரேன் இருக்கா, அந்த கிரேன் மூலியமாக இந்த சின்ன பக்கத்தில் வண்டி இருக்கா, அந்த வண்டியில் வச்சுருவாங்க. அந்த வண்டியில் வச்சுருவாங்க. அந்த வண்டி அப்படியே உருட்டிட்டு அப்படியே எண்டுக்கு போய் அங்கே இறக்கி வச்சுருவாங்க லாஸ்ட்டில். அப்படியே ஒரு இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. ஆனால் தரத்துலன்னு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. பாதியை காணா பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப என்ன பண்ணுறது, கடந்து போகிறது தான் வாழ்க்கைன்னு ஒரு தத்துவம் இருக்குல்ல, அதை நினச்சிக்கிற வேண்டியதான். சரி மக்களே, அவ்வளோதான், கிளம்புவோம். சின்ன படகு வருது பாருங்கள், ஒரு குட்டி படகு பாலத்தை கடந்து வருது. அதோட அழகை பாருங்க. நீ ஃபஸ்ட்லாம் படகு பாலத்தை கடந்து வரும்போதே அப்படியே நல்லா இருக்கும் பார்க்கவே. பாருங்க, பாலமே இல்லை. மக்கள் வீடியோ முடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்க ஒன்றும் இல்லை, ஏன்னா எந்த மீனே காட்டியிருந்தா எனக்குமே நல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ நான் போடுவேனே தெரில, அந்தளவுக்கு இந்த வீடியோவில் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ கிளம்புவோம், படத்துலேருந்து போய் பொழப்புகளை பார்ப்போம். நாளை பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.